N-Max சிவர்முத்துக்கன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு டெஃபினேஷன் தான். Given two non-empty sets P and Q, the Cartesian product P cross Q is a set of all added pairs of elements from P and Q. So P and Qவில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் Pயில் வந்து 1,2 இருக்குது, Qவில் வந்து 3,4 இருக்குது. இப்போ P cross Q எழுத சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல் எலமெண்ட்ஸை ஆர்டர் பண்ணுவோம். அதாவது 1,3 1,4 அகெயின் 2,3 3,4 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எழுதுவோம். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். டூ ஆர்டர்டு பேர்ஸ், ரெண்டு ஆர்டர்டு பேர் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம எப்போ சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஆர்டர்டு பேர் இருக்குது, இன்னொரு ஆர்டர்டு பேர் இருக்குது. இந்த பேரை வந்து நம்ம ஈக்குவல்னு எப்போ சொல்ல முடியும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் the corresponding first element is equal to first element, second element is equal to second element. அப்போ இது வந்து ஈக்குவல் செட்ஸ் கிடையாது, ஈக்குவல் பேர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது நம்ம முன்னெல்லாம் வந்து 1,3 எலமெண்ட்ஸை செட் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஆர்டர்டு பேர்ஸ்ன்னும் போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கரஸ்பாண்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கணும். 3,1ன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து செட்ஸாக ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்டர்டு பேராக சொல்லும்போது இது நான் ஆர்டர்டு பேர், நான் ஈக்குவல் ஆர்டர்டு பேர். ஸோ இப்போது எலமெண்ட் n of a, இப்போ இது n of p வந்து 2 இருக்குது, n of q வந்து 2 இருக்குது. ஸோ அப்போ p cross q எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அதுதான் இப்போ p q. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்டோட நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா p into q. ஸோ 2 into 2 4 இருக்குது. ஸோ இப்போ 3 செட்ஸ் எல்லாமே ஏ செட்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் செட்ஸோடையே நம்ம ப்ராடக்ட் பண்ணி அங்கே கிடக்கிற அந்த பேரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவோம்.